Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து கடைசி நாள் நிகழ்வில் பொதுமக்கள் பங்கேற்காமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா 10வது நாளாக இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 9 நாட்கள் விழாவை வெற்றிகரமாக முடித்துவிட்டு 10வது நாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடுவதற்காக சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் காட்சி இருந்த போதும் நேற்று நடந்த விரும்பத்தகாத சில சம்பவங்களால் இந்த கோயில் பகுதி மட்டுமல்ல இந்த ஊரே வெறிச்சோடி காணப்படுகிறது. பல இடங்களில் காவல்துறையின் போதுமான அளவுக்கு பாதுகாப்புக்கு போடப்பட்டு இருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவித சம்பவமும் ஏற்பட்டு கூடாது என்பதற்காக இந்த ஊர் முழுக்கவே காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஊர் முழுக்கவே தற்போது மிகுந்த அமைதியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு திருவிழா என்றால் விழா கோலமாக பல்வேறு உறவினர்கள் வந்து கொண்டாட வேண்டிய ஊர். நேற்று நடந்த ஒரு சில விரும்பத்தகாத ஒரு சம்பவத்தால் இந்த ஊரை தற்போது அமைதியாக காணப்படுகிறது. குறிப்பாக இன்று 10வது நாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வைத்து இந்த கிராம மக்கள் கொண்டாடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 வருடங்களாக இந்த பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் பல புயல்களை சந்தித்த போதும் இந்த ஊரில் ஒவ்வொரு வருடமும் கோயில் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடியவர்கள் நேற்று நடந்த அந்த விரும்பத்தகாத ஒரு சில சம்பவங்கள், மது போதையில் ஒரு சிலர்கள் நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளூர் நகருக்கு சென்று அங்கு நடத்திய தாக்குதலும் மீண்டும் இவர்கள் மீது நடத்திய தாக்குதலும் என இந்த கிராமமே தற்போது அமைதி இழந்து காணப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக 14 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையிலும் தற்போது சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த கிராமம் முழுக்கவே அமைதியாக காணப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த கிராமம் மிகுந்த களை கட்டி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் நேற்று நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவங்களை தொடர்ந்து இந்த கிராமம் முழுக்கவே அமைதியாக காணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்புக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய இறுதி நாள் விழாவின் போது சிறப்பாக ஒரு வருடம் கொண்டாடும் இந்த ஊர் முழுமையாகவே அமைதியாக காணப்படுவது மிகுந்த சோகத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.